வெல்கம் டு PH அகாடமி. இன்னைக்கான டாபிக் என்னன்னா குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. இது வந்துட்டு TNPSC குரூப் 2 2A குரூப் 4 இந்த சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் இருக்கும், உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குறில் எழுத்துனா என்ன, நெடில் எழுத்துனா என்ன, இதை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க, அப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டால் நம்ம எப்படி ஷார்ட்கட் மூலியமாக ஒரு மெமரி ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி இந்த வார்த்தை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குறில்னா என்ன, நெடில்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குறில் மொத்தம் வந்துட்டு உயிரெழுத்துக்கள் வந்து 12 இருக்குது. அதில் வந்துட்டு 5 எழுத்து வந்துட்டு குறில் எழுத்து, 7 எழுத்து வந்துட்டு நெடில் எழுத்து. குறில் எழுத்து வந்துட்டு எத்தனை மாத்திரை வந்துட்டு குறில் எழுத்துக்கு தேவைப்படும்னா 1 மாத்திரை. இதே நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரைகள். குறில் எழுத்து என்னென்னா ஆ இ உ ஏ ஓ. இதே நெடில் எழுத்து என்னன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இங்கே பாருங்க, குறில் நெடில் சொற்கள் ஒப்பீடு. குறில் எழுத்துக்கள் ஆரம்பிக்கிற சொற்கள் பாருங்க கரம். இதே நெடில் எழுத்துக்களில் கா வந்து காவாகுது காரம். ஸோ குறிலிருந்து ஒரு எழுத்து வந்து நெடில் ஆகும்போது பொருளே வேறுபடுது அந்த வார்த்தைக்கு. படம், பாடம். ஸோ இது மட்டும் ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு இவ்வளோ வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க குறில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களையும் கம்பேர் பண்ணி. இதே இவ்வளோ வார்த்தைகளை வந்துட்டு நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் TNPSCயில் மனப்பாடம் பண்ணணும்ல. ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு ஷார்ட்கட் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஷார்ட்கட் என்னன்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். வாக்கிய பயிற்சி. குறில் நெடில் வார்த்தை சிலை சீலை. இது மாட்டம் வந்துட்டு இருக்கிறத சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம ஒரு வாக்கியம் வந்துட்டு பண்ணி தான் இந்த வார்த்தைகள் எங்கெங்கே வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது மட்டும் ஒரு 12 வார்த்தைகள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வாக்கியமாக இருக்கும். இதுலேயும் இன்னும் நம்ம வந்துட்டு ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ தான் அதோட ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், மாத்திரை அளவு. குறில் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை, நெடில் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை. குறில்னா என்ன, குறுகிய ஓசை. நெடில்னா நீண்ட ஓசை. ஸோ குறுகிய ஓசைக்கு வந்துட்டு 1 மாத்திரை, நீண்டதுக்கு வந்துட்டு 2 மாத்திரை. எழுத்துக்களில் வந்துட்டு குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 5 குறுகிய நண்பர்கள் 7 நீண்ட வழிகள். ஸோ 5 குறுகிய நண்பர்கள்னா 5 குறில் எழுத்துக்கள், 7 நீண்ட வழினா 7 நெடில் எழுத்துக்கள். ஒரே கதை தாங்க. இந்த ஒரு ஸ்டோரியை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா அந்த குறில் நெடில் எழுத்துக்களில் உருவான வார்த்தைகளோட மீனிங் வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோரியை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம TNPSC பேஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸ்டோரி பாருங்கள். மாலை நேரத்தில், அப்போனா மாலை நேரத்தில் ராமன் தன் கையில் இருந்த கூடை மற்றும் வாளி உடன் வீடு திரும்பினான். மாலை நேரத்தில் ராமன் தன் கையில் இருந்த கூடை மற்றும் வாளி உடன் வீடு திரும்பினான். ஸோ இப்போ நீங்கள் தெரியுதா, மாலைனா மாலை அப்படின்னு வரணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். கூடைனா உங்களுக்கு தெரியும் என்னான்னு. அதே மட்டும் வாளினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், வீடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கும். அப்போ விடு அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது இல்லாத பொருளை விடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த பாருங்க, செகண்ட் சென்டென்ஸு. வழியில் தோடு அணிந்த பெண் சீலையால் மூடிய சிலையை தொட்டாள். இதில் வந்துருச்சு பாருங்க. வழியில் தோடு அணிந்த பெண் சீலையால் மூடிய சிலையை தொட்டாள். ஸோ எங்கே சிலை வருது, எங்கே சீலை வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதே மட்டும் எங்கே தொடு வருது, எங்கே தோடு வருதுன்னு தெரிஞ்சிருச்சா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ராமன் தனது மாடு தண்ணீர் மடுவில் குடிப்பதை பார்த்தான். செயற்கை வழியை தவிர்த்து கோடு போட்ட வீதியை கடந்து சென்றான். அடுத்தது பாருங்க. கடந்து சென்று கோள்களை பற்றி கனவு காணும் தன் சீரிப்பாயும் காளையை பார்த்து தான் கற்ற
விதியை நினைவு கொண்டான். இந்த ஒரு ஸ்டோரி மட்டும் நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த வேர்டிங்லாம் மலை மாலை, குடை கூடை, வழி வாளி, வீடு விடு, தொடு தோடு, சிலை சீலை, இயற்கை செயற்கை, கொடு கோடு, விதி வீதி, கொல் கோல், சிறு சீரு, தான் தாம், இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எங்கெங்கே பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க வார்த்தைகள் தான். ஸோ அதுக்கு இந்த ஸ்டோரியை நீங்கள் வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி என்ன? மாலை நேரத்தில் ராமன் தன் கையில் இருந்த கூடை மற்றும் வாளியுடன் வீடு திரும்பினான். வழியில் தோடு அணிந்த பெண் சீலையால் மூடிய சிலையை தொட்டாள். ராமன் தனது மாடு தண்ணீரை மடுவில் குடிப்பதை பார்த்தான். செயற்கை வழியை தவிர்த்து கோடு போட்ட வீதியை கடந்து சென்று கோள்களை பற்றி கனவு காணும் தன் சீரிப்பாயும் காளையை பார்த்து தான் கற்ற விதியை நினைவில் கொண்டான். அப்படிங்கிற ஸ்டோரி ஞாபகம் வச்சுங்க. அந்த வார்த்தை எல்லாத்தையும் எங்கே பயன்படுத்துன்னு தெரியும். அடுத்த பாருங்க, கரம் காரம். இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்? கையினா என்ன சொல்லலாம்? கரம் சொல்லலாம். கையில் காரம் பட்டால் எரியும். அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கரம்னா ஒரு கையே, காரம்னா அந்த எரியும், அந்த காரமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுன்னு. அடுத்தது படம் பாடம். படத்தை பார்த்தால் பாடம் புரியும். அடுத்தது கல் கால். கல்லில் அடிப்பட்டால் காலில் வலிக்கும். அப்போ கல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கால்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பல்லுக்கு நல்லது பால். அடுத்தது இது வந்துட்டு நகம், இது நாகம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நகம் நாகம் வரும். நகம் நாகம் போல் நீளமானது. நகம் வந்து நாகம் போல் நீளமானது. நிலம் நீளம். நிலத்தின் நீல வண்ணம் பூசினோம். நிலத்தில் நீல வண்ணம் பூசினோம். அப்போ நிலம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நீளம்னா என்ன? ஒரு கலரு. நிலம்னா ஒரு இதை சொல்கிறது, ஒரு லேண்டை சொல்கிறது. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்டோரி ப்ளஸ் வந்துட்டு இந்த ஒரு விரைவுச்சொல், இந்த ரெண்டு இதை வச்சு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் மாத்திரை என்ன? ஒரு மாத்திரை. பின்வருவனுள் நெடில் எழுத்து அல்லாதது எது? அப்போ நெடில் எழுத்துனா என்ன? 7 இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெடில் எழுத்து அல்லாததுன்னா அப்போ குறில் எழுத்து தான். ஸோ இதில் குறில் எழுத்து எழுது அ இ உ ஏ ஓ. அப்போ இந்த ஓ தான். கரம் காரம். இதுக்கு ஒன்றா சொன்ன ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். கரம்னா என்ன? காரம்னா என்ன? கரம்னா கையே. காரம்னா ஒரு சுவை. காரமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, காரமாக இருக்குது புளிப்பாக இருக்குது அப்படின்னா காரமாக இருக்குது ஒரு சுவையில் தானே வரும். அதோட பொருள் என்ன? காரத்தோட பொருள் என்ன? சுவை. கரம்னா கை. சிலையை சீலையால் சிலையை திரைச்சீலைக்கு மறைத்திருக்கிறாள். சீலை சிலைன்னு வந்துருச்சு இங்கே முன்னாடியே. அப்போ சீலை தான் வரப்போகுது. சரியான சொல்லை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? திரைச்சீலை. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறாள். சீலையால் மறைத்திருக்கிறாள். ஸோ இந்த சீலை மறைத்திருக்கிறாள். 4th கொஸ்டினுக்கு இருங்க ஒரு நிமிஷம். 4th கொஸ்டினுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர்? சீலை. ஆப்ஷன் வந்துட்டு பி. சிலையை திரைசீலை மறைத்திருக்கிறாள். வழி என்பது பொருள் யாது? நல்லா பாருங்க, அங்கே வாளின்னா ஒரு பாத்திரம். அப்போ நீர் எதுவும் பாத்திரம் கிடையாது. அடுத்தது என்ன வரும்? காற்று, பாதை. வலி என்பது வலி வேதனை. அது வந்து வேதனைனா அந்த வலி வரும். இதுவும் வராது. ஆப்ஷன் ஆ வராது. அப்போ வலி என்பது அது காற்று. அந்த ஷார்ட்கட் அந்த ஸ்டோரி போவோம். தன் கையில் இருந்த கூடை. ஓகே, வாளியுடன் வீடு திரும்பினான். இதில் வந்துட்டு அந்த வாளினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ வலினா பாதையா காற்றா? வலினா காற்று. இதே குண்டுலா வந்துச்சுன்னா அதுதான் பாதை வரும். இதுக்கு வந்துட்டு காற்று. ஸோ 5th கொஸ்டின் ஆன்சர் பாருங்க, காற்று. பொறுத்துக. கல் கால். கல்லுனா என்ன? பாறை. கால்னா ஒரு உறுப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பி. ஸோ பி இங்கே எங்கே இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா மற்ற இதுலையுமே பி இல்லை. ஸோ ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். தோடு. தொடுனா தோடு. ஆபரணம். தொடுனா தொடுதல். அந்த இதில் வந்துடும்.
வனம் வானம்னா வனம்னா காடு, வானம்னா ஆகாயம். ஸோ 3க்கு வந்துட்டு டி வந்துடும். விதி வீதி, வீதினா தெரு, விதினா விதி, விதின்னு சொல்லுவாங்களா அந்த இது. ஸோ ஆப்ஷன் ஏ. மலை மாலை, மாலைனா உங்களுக்கு தெரியும் பொழுது, அந்தி பொழுது வந்துருச்சா, அப்போ மலைனா என்ன குன்று. ஸோ ஆப்ஷன் ஏ. காடு, காடு என்னும் சொற்கள் கோடு என்பதன் பொருள் யாது? காடு என்னும் சொற்கள் கோடு என்பதன் பொருள் யாது? கோடுனா காடுனா காடு என்னும் சொற்களில் கோடு என்பதன் பொருள். கோடுனா என்ன எதை சொல்லுவோம்? வரை எல்லை கோடு. அதுதான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். 8th கொஸ்டின் பாருங்கள், வரை எல்லை கோடு. ஓகேவா? இளம் வயதிலேயே தீய பழக்கங்களை விட்டுறணும். அப்படின்னா என்ன சொல்லணும்? விடு வரும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வீடு சென்று மகிழ்ச்சியாக இரு. ஆப்ஷன் இந்தது வீடு. தமிழ் உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் மற்றும் நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கையை முறையாக்குக. குறில் எழுத்துக்கள் என்ன சொன்னீங்க? குறுகிய நண்பர், நீண்ட வழி. குறுகிய நண்பர்கள்னால் 5, குறில்னா 5, 7. அப்போ 5, 7 இதாங்க ஆன்சர் கீ. ஸோ ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இது மாட்டோம் பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு ஷார்ட்கட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி பேஸ்டு கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிப்பேன். எப்படி அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி சப்போஸ் என்னோடய வாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியலனாலும் என்னோடய வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த ஷார்ட்கட்டை பார்த்து அப்படியே இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களால் சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ.